அன்பிக்கினியவர்களே, அதாவது பெண்கள் ஏன் அழுகிறார்கள், ஆண்கள் ஏன் பொய் சொல்லுகிறார்கள்? இப்படி உலக பிரசித்தப்பட்ட ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது ஐரோப்பாவில் இருந்து. இந்த புத்தகம் மார்க்கெட்டில் பரபரப்பாக போனது. ஏனால் எல்லாருக்கும் தேவை. பேரே அப்படித்தான் போட்டிருக்கிறார்கள். Why men lie? ஏன் ஆண்கள் பொய் சொல்கிறார்கள், ஏன் பெண்கள் அழுகிறார்கள்? பெண்களிடம் ஒரு மூலமந்திரம் இருக்கிறது, அழுதால் எதையும் சாதிக்கலாம். ஆண்கள் தப்புவதற்கு பொய் சொல்லுவார்கள். இந்த ரெண்டுமே குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறது. இது ஏன் என்று சொல்லி ஒரு ஆய்வு நடத்தி அதனுடைய தகவல்களை வெளியிட்டிருந்தார்கள். அன்பு சகோதரர்களே, ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு மெஜிஷியன் எல்லா ஐட்டத்தையும் கொண்டு வந்து இப்படி கஷ்டப்பட்டு மேஜிக் கம்பை எடுத்து சுத்தி ஒரு மாதிரியா ஒரு லேஞ்ச் எடுத்துட்டானா. எல்லாரும் கைத்தட்டி சிரிச்சாங்களா. ஆஹா, கஷ்டப்பட்டு இப்படி கவுட்டி இப்படி இதை பண்ணி ஒண்ணு இல்லாம லேஞ்ச் எடுத்துட்டு முன்னாடி ஒருத்தர் இப்படி இருந்து பார்த்துட்டு சிரிக்கவே இல்லையா. அவன் கேட்டானே, ஏன்டா உனக்கு சிரிப்பு வரலையா, அதிசயமா இல்லையா? நீ என்ன மாதிரி கம்பெல்லாம் சுத்தி இது பண்ணி ஓம் ரீம் என்று சொல்லி ஒரு லேஞ்ச் எடுக்கிற, என் பொண்டாட்டி இப்படியே நிப்பா, ஒரு டக்குன்னு வடிங்க, அப்படியே நான் சாரியை கொண்டு போய் கொடுத்துருவேன். அவ குயிக்கா எடுத்துருவா. ஒரு கண்ணீரை வடிச்சு எடுக்கிறா. எவ்வளவு சண்டை பிடிச்சாலும் அடுத்த கண்ணீருக்கு நான் அடங்கிருவேன். இதை பத்தி யோசிக்கிறேன்டா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுலதான் ரகசியமே இருக்கிறது. இதுலதான் ரகசியமே இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் சரியான முறையில் ஈடுபடுவதற்கு சில ஹோமோன்கள் வெளியாக வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹோமோன்ஸ் வெளியாகாட்டி ஆணுக்கு பெண் வெறுக்கும், பெண்ணுக்கு ஆணை வெறுக்க வேண்டிய ஒரு நிலைமை தள்ளலாம். இந்த ஹோமோன்ஸ்கள் வெளியாகணும். இந்த ஹோமோனை வெளியாக்குவதற்கான எல்லா சூழலையும் இஸ்லாம் செய்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆணிடம் டெஸ்டோஸ்டெரான் என்ற ஹோமோன் இருக்கிறது, பெண்ணிடம் ஈஸ்ட்ரஜன் என்ற ஹோமோன் இருக்கிறது. இவைகள் நல்ல முறையில் வெளியானால் மாத்திரம்தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணலாம். குடும்ப வாழ்க்கை இன்பமாக போகும். இந்த ஹோமோனை வெளியாக்கும் ரகசியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. மனிதன் பிசினஸில் ரொம்ப பிஸியாக இருந்தால் இந்த ஹோமோன் வெளியாகாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஹோமோன்ஸ் இருக்கிறது. அந்த ஹோமோனை வெளியாக்கணும். ஒரு பிள்ளை கடுமையான பிறலி அங்க இங்க தோல்றாங்க, டோபமைன் என்ற ஹோமோன் இருக்குது. அந்த ஹோமோனை வெளியாக்குறதுக்கு என்ன வழி பண்ண முடியுமோ பண்ணினால் பையன் அடங்கிடுவான். அதுக்கு சில டிவி கேம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. டோபமைனை வெளியாக்குவாங்க, ஆட்டோமேட்டிக்கலி கண்ட்ரோல் ஆகிடுவான். ஏனென்றால் அந்த டோபமைனை வெளியாக்க டோபமைன் டிக்ரீஸ், டோபமைன் லெவல் டிக்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் பண்ணணும், கொஞ்சம் கூட்டணும். கூட்டினால் ஓகே. இதே மாதிரி தான் ஒரு ஆண் மகனுக்கு இந்த டெஸ்டோஸ்டெரான் என்ற ஹார்மோன் இது வெளியாகும். இது அதிகமான முறையில் சரியான முறையில் லெவலாக வெளியானால் அந்த டெஸ்டோஸ்டெரான் வெளியாகிற நேரம் இவனுக்கு ஒரு பெண்ணுடைய தேவை ஏற்படுகிறது. ஒரு பெண்ணுக்கு ஆண் தேவைப்படுகிறது. இன்றைக்கு பிசினஸ் பண்ணுக்கு அது தேவையே இல்லை. சம்பாதிச்சு வெட்டுவான், வச்சு எல்லாம் வச்சிருப்பாங்க, கடைசியில டிவோர்ஸ், தலாக்ல வந்து கேம். ராத்திரி 12 மணிக்கு வந்து சாப்பிடுவான். செக் பவுன்ஸ் ஆகுமோ தெரியலையே, அவனுக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு கிடைக்குமோ தெரியலையே. எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எதுக்கு சம்பாதிக்கிறானோ, தான் சம்பாதித்தது எதுக்குன்னு தெரியல. அவனுக்கு கஷ்டப்படுவான், ஆனா டேஸ்ட் தெரியாது. அந்த அளவுக்கு டென்ஷன், அந்த அளவுக்கு பிஸி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் பல ஹோமோன்கள் வெளியாகும். அப்படி இல்லை என்றால் அந்த லெவல் அவுட் ஆஃப் பேர். ஒரு மனிதன் பதட்டம் அடைகிறான், ஒரு நாய் பின்னாடி விரட்டுது, ஒரு இரிட்டேஷன், ஓடுறான். இப்ப அட்ரினலின் என்ற ஹோமோன் வெளியாகும். இந்த ஹோமோன் வெளியானால் மட்டும்தான் மனிதனுக்கு மனித உயிரை காப்பாற்றலாம், அவன் உசுரை காப்பாற்றலாம். ஏன்னா நாய் வருகிறது, விரட்டிட்டு ஓடுவான், ஒரு பெரிய ஒரு தாப்புக்கு மேல ஏறி ஜம்ப் பண்ணிடுவான். எப்படின்னு அவனுக்கே தெரியல. மரம் ஏற தெரியாத மரம் ஏறிடுவான். சாக போற கட்டத்துல எட்டுகளில் சுரப்பின உடனே உடம்புக்கு ஒரு பவர். பக்கத்துல யாராவது வந்தா அடிச்சா போய் விழுந்துருவான். அவ்வளவு பவர் இருக்கும். சில நேரத்தில் 5 பேர் தூக்கினாலும் தூக்கலாம். வேற ஒண்ணும் இல்லை. ஹிஸ்டீரியா பேஷன்ஸ் என்று சொல்லுவோம். மூளை அதாவது கடுமையான வகையில் பிரெயின் கல்குலேஷன் அவுட் ஆனா ஹிஸ்டீரியான்னு ஒரு செக்ஷன் உண்டாகும். ஹிஸ்டீரியா பேஷன்ஸ் சில நேரம் அவங்களை தூக்கலாம் இருக்கு.
அடிச்ச கடுமையான அடி, இப்படி அந்த பக்கம் வீசி போடுவாங்க. ஒன்னும் இல்லை, ஒரு சின்ன ஹார்மோன் அட்ரினலின் வெளியான உடனே பட் நீங்க எந்த மாதிரி செக் பண்ணாலும் ஒண்ணும் கடை, சுகர் லெவல் மட்டும் கொஞ்சம் கூடி நார்மல் ஆயிரும். பிள்ளைகளை பாருங்க, நாளைக்கு நாங்க ட்ரிப் போறோம், ஒரு பயணம் போறோம், ஜேர்னி போறோம்னு சொல்லுங்க பாப்போம். ராத்திரி சொல்லிட்டீங்கன்னா அட்ரோஃபின் சுரப்ப ஆரம்பிக்கும். அட்ரோஃபின் ஹார்மோன் சுரப்பினா அடிக்கடி டாய்லெட் போயிட்டே வருவாரு. 7 மணிக்கு ஒரு தடவை சொல்லி பாருங்க பாப்போம். ராத்திரி 8:30 மணிக்கு டாய்லெட் போவாரு, மறுபடியும் 9:30. என்ன இவரு, ஏதாவது நாளைக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் டாய்லெட் போவாரு, இல்ல நாளைக்கு பயங்கரமா இருந்தாலும் அங்க போவாரு. ஏன்னா எதுக்கு, ரெண்டுக்கு ஹார்மோன் இருக்குது. வெளியாகிற நேரம் டாய்லெட்டுக்கு போக வேண்டிய தேவை வரும். பாடி லெவல் அப்படியே மாறி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே மாதிரி மனிதனுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்டா, இந்த ஹார்மோனை வெளியாக்குறதுக்கான எல்லா சிஸ்டத்தையும் கொடுக்கிறான். மனிதன் தன்னை அழித்துக் கொண்டிருக்கிறான். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தரக்து ஃபீக்கும், உங்களை எல்லாம் நான் வெட்ட வெளியே வெளிச்சமான ஒரு இடத்தில் விட்டு செல்கிறேன். மனிதர்களே, நான் உங்களை விட்டு செல்கிற இடம் மிக வெளிச்சமான இடம். லைலுஹா கன்னஹாரிஹா, அதனுடைய இரவு பகலை போன்றிருக்கும். மக்களே, அதனுடைய இரவு பகலை போன்றிருக்கும். இதை தெரியாதவர்கள் இந்த இஸ்லாத்தை விட்டு இன்றைக்கு தூரமாக இருக்கிறார்கள்.